வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இளைஞர்களினுடைய சிந்தனைகளை பாதிக்கக்கூடிய அல்லது அவருடைய சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை பற்றி இந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முக்கியமாக கடந்த சில தினங்களாக நாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உங்களிடம் நான் தொடர்ந்து முன்வைத்தேன். அது என்னவென்று சொன்னால், சிந்தனை உருவாக்கத்தில் வெளியே இருந்து வரக்கூடிய பொத்தாம்பொதுவான கருத்துக்கள். இந்த பொத்தாம்பொதுவான கருத்துக்கள் எப்படி நம்மை ஆட்சி செய்கின்றன, நம்முடைய உலகப் பார்வையை தீர்மானிக்கின்றன என்பதுதான் இங்கு நாம் மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது. இந்த வேலையில்லா திண்டாட்டத்திற்கு என்ன காரணம் என்கிற போது, சில குறிப்பிட்ட சாதியினர் நம்முடைய வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டார்கள், சில குறிப்பிட்ட மதத்தினர் நம்முடைய வாய்ப்புகளை பறித்து கொண்டார்கள் என்று ஒருவர் பிரச்சாரம் செய்தால் அதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது தான் இந்த பொத்தாம்பொதுவான எண்ணம் என்பது. வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு பொதுவான பிரச்சனை. எல்லா சமூக மக்களையும் அது பாதிக்கிறது. எல்லா சமூகங்களிலும் மக்கள் அத்தகைய ஒரு வேலை இல்லாமல் அவர்கள் ஒரு பெரிய துயரத்தை அடைகிறார்கள் என்பது நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடுவதற்கு பதிலாக இவர்கள் உன்னுடைய எதிரிகள், இவர்கள் உன்னுடைய வாய்ப்புகளை பறித்துக் கொள்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட சாதியினர் உன்னுடைய வாய்ப்பை பறித்துக் கொள்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் உன்னுடைய வாய்ப்பை பறித்துக் கொள்வார்கள் என்று சொல்வதன் மூலமாக நீங்கள் பிரச்சனையிலிருந்து திசை திருப்பப்படுவது மட்டுமல்ல, அந்த பிரச்சனை எளிமைப்படுத்தப்பட்டு வருகிறது. சில சமயத்தில் பிற மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் உங்கள் வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி பறித்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அந்த சமயத்தில் நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம். நாமும் பிற மாநிலங்களுக்கு செல்கிறோம், நாமும் பிற நாடுகளுக்கு செல்கிறோம். நாம் எங்கு பிறருக்கு எதிராக ஒரு எதிர் மனநிலையை நாம் உருவாக்குகிற போது, அதே மனநிலையை மற்றவர்கள் நமக்கு எதிராக உருவாக்கினால் என்னவாகும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் யோசித்து பாருங்கள். இங்கு கூட சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அது எந்த சமூகத்தின் மீதான வெறுப்பாகவும் மாறக்கூடாது. ஆனால் சமூகத்தில் தொடர்ந்து இந்த வெறுப்பு விதைக்கப்படுகிறது. யாராவது ஒருவரை எதிரியாக காட்டுவது, சிலரை வடக்கே இருந்து வந்தவர்கள் என்று எதிரியாக காட்டுவது. நாம் இங்கிருந்து இப்படித்தான் நம்மையும் ஒரு மும்பையில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் தெற்கிலிருந்து வந்தவர்கள், மதராசிகள் என்று சொல்லி நம்மை தாக்கிய வரலாறுகள் எல்லாம் உண்டு. இன்றைக்கு உலகம் முழுக்க நாம் போய் பணியாற்றுகிறோம், வேலை செய்கிறோம். அதே போல் வெளியே இருந்தும் பலர் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். நாம் ஒரு மிகப்பெரிய உலகமயமாதல் சூழலில் மனிதர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எந்த தொழிலையும் மேற்கொள்ளலாம், எல்லா இடங்களும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய உலகத்தினுடைய நவீன சிந்தனை. ஆனால் தொடர்ந்து யாராவது ஒருவரை எதிரியாக காட்டுவதன் மூலமாக நம்முடைய உண்மையான பிரச்சனைகளிலிருந்து நம்மை திசை திருப்புவார்கள். இளைஞர்கள் இதற்கு எளிதில் ஆட்பட்டு விடுகிறார்கள். இதை நாம் எப்படி எதிர்கொள்வது? உண்மையில் பிரச்சனையினுடைய வேர்களுக்கு தேடி செல்ல வேண்டும். இங்கே எவ்வளவு பேர் படித்து விட்டிருக்கிறோம், ஆனால் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன, எவ்வளோ பேருக்கு வெளியே வேலை கிடைக்கிறது, எவ்வளோ பேர் தமிழ்நாட்டிற்குள் வேலை செய்கிறார்கள். அந்த வேலைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் ஒரு வருமானம் என்பது எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளவு இருக்கிறது, குறைந்தபட்ச வருவாய் எவ்வளவு, அதிகபட்ச வருவாய் எவ்வளவு, இன்னும் எவ்வளவு பேர் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். இப்படித்தான் நாம் அடிப்படையான பல விஷயங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி சீர்தூக்கி பார்த்தால் பிறர் மீதான அந்த வெறுப்பு என்பது மறைந்து போய்விடும். அதோடு மட்டுமல்ல, நாம் முழுக்க முழுக்க அனைவரையும் சமத்துவமாக பார்க்கக்கூடிய, அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த ஒரு சொல்லிற்கு உரியவர்களாக நாம் மாறிவிடுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.